What's up guys, this is Cubix. இந்த வீடியோவில் நம்மகிட்ட MoYu RS3M V5 Ballcore UV version தான் இருக்கு. இந்த கியூபை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கியூபை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கியூபுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் நான் எலாபரேட் பண்ணுறேன். 2020ல் MoYu RS3M 2020ன்னு சொல்லிட்டு ஒரு 3x3 ரிலீஸ் ஆச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் 3x3ஸ்னால் அது MoYu RS3M 2020 தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. பிகினர்லேருந்து அட்வான்ஸ் கியூபஸ் வரைக்கும் வேர்ல்டு ரெக்கார்ட் கூட அந்த கியூபை வச்சு பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு கியூப் MoYu RS3M 2020. அண்ட் 2021ல் MoYu RS3M 2021 மேக்லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. 2022ல் சூப்பர் RS3M 2022ன்னு சொல்லிட்டு ஒரே கியூபை 3 வெர்ஷன்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. மேக்னெட்டிக், மேக்லவ் அண்ட் பால்கோர். இந்த 3 கியூப்ஸுமே உண்மையிலே நல்லா தான் இருந்தது. இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கியூபுக்கு முன்னாடி சூப்பர் RS3M V2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் 2023ல் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த கியூப் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வெர்ஷன்ஸ், அதே மாதிரி ஸ்டாண்டர்ட், மேக்லவ் அண்ட் பால்கோர். இந்த 3மே பார்த்தீங்கன்னா யூவி கோட்டட். பட் அந்த லைனப்பில் எல்லாமே செம காஸ்ட்லியாக இருந்தது, பிகாஸ் 3 வெர்ஷனுமே யூவி கோட்டட்ன்றதால. அண்ட் 2023 உடைய எண்டில் இப்போ அக்டோபர் மந்த் இந்த கியூப் ரிலீஸ் ஆச்சு. நம்ம இதை நவம்பர் மந்த் ட்ரை பண்ணுறோம். சூப்பர் RS3M V5 RS3M லைனப்பில் வெர்ஷன் 5ன்றது தான் அவங்க குறிக்கிறாங்க. இதில் மொத்தம் 4 வெர்ஷன்ஸ் இருக்குது, 5 டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸில். ஒன்று மேக்னெட்டிக். இந்த மேக்னெட்டிக் வெர்ஷனில் RS3Mல இந்த மாதிரி அந்த ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம் எதுவுமே இருக்காது மேக்னெட்டிக் வெர்ஷனில். நெக்ஸ்ட் டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம். இதில் தான் அந்த ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம் இருக்கும். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா அது டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வர MoYu கியூப்ஸில் ரோபோ ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கியூப்லேயும் நீங்கள் அந்த ரோபோ ஸ்டாண்ட் பார்ப்பீங்க. அண்ட் ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா மேக்லவ். ஃபிஃப்த் பால்கோர். பால்கோர் மட்டும் யூவி கோட்டட். அண்ட் இந்த கியூபுடைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கியூப் மேலே ஏதோ கிளாத் இருக்குது, அதுதான் அவங்க யூவி கோட்டடுன்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா RS3M X ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே அந்த ரோபோவுடைய சிம்பிள் அண்ட் கியூபு அண்ட் அந்த இன்டர்னல்ஸுடைய கலர் அதெல்லாம் செமையாக டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸே பார்க்க செமையாக இருக்குது. சின்ஸ் இது பால்கோர் கியூப்ன்றதால அந்த பால்கோர் கரெக்ட் ஆகிற மாதிரி பிக்சர்ஸை இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அந்த பால்கோர் அண்ட் ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மேக்லவ்ஸ் எல்லாமே அவங்க காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அவங்க MoYu கியூப் யூஸ் பண்ணி என்னென்ன டைமிங்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கியூப்குள்ளே போகலாம். பாக்ஸில் ஒரு ரோபோ ஸ்டாண்ட் அண்ட் கியூப் இருக்குது, ஒரு ஃபேம்ப்ளெட். அண்ட் இது MoYuடைய ஃபங்க்ஷனல் கியூப் டிஸ்பிளே பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது ஃபங்க்ஷனல் கியூப் டிஸ்பிளே பாக்ஸான்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்காது. பிகாஸ் இது MoYuடைய அந்த ரோபோட் பாக்ஸ். இதில் கை அண்ட் கால் எல்லாத்தையும் அசைக்க முடியும். கால் தனித்தனியாக அசைக்க முடியாது, ஒன்றா தான் அசைக்க முடியும். பட் கை பார்த்திங்கன்னா தனித்தனியாக அசைக்க முடியும். ரோபோ மாதிரி செமையாக இருக்குது. ஐ திங்க் இதுக்கு மேலே இன்னொரு ரோபோட், இதுக்கு மேலே இன்னொரு ரோபோட் அது மாதிரி மாட்டலான்னு நினைக்கிறேன். அண்ட் அது கூட ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் அண்ட் அதுக்கப்புறம் அதோடைய ஸ்பேர் இருக்குது. ஓகே, இப்போ கியூபை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. கியூபை நீங்கள் பார்த்தோன்னே தெரியும், அந்த ஷைனியாக இருக்குது. இது யூவி கோட்டட். கியூபுடைய ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாவ் வாவ் வாவ். யூஸ்வலாக MoYu கியூப்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருக்கும். பட் இந்த கியூப் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் என்னால் கண்ட்ரோலும் பண்ண முடியுது. செம்மையாக இருக்குது கியூப் யூஸ் பண்ணி பார்க்கும்போதே. இன்டர்னலுடைய கலர்ஸ் எல்லாம் பாருங்கள், அந்த ஒரு ப்ளூ கலர். இன்கேஸ் நீங்கள் ஹுவாமிங்குடைய அன்பாக்சிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பால்கோர் வெர்ஷன்ஸ்க்கு இது மாதிரி அந்த ஒரு ஷியான் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது அந்த கலர் பார்க்குறதுக்கு. அண்ட் கியூப் டர்ன் பண்ணும்போது உண்மையிலே செமையாக இருக்குது. கொஞ்சம் எனக்கு லாக்அப்ஸ் தெரியுது, மேபி என்னுடைய டர்னிங்ஸ்க்கு அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது கியூப், அது மட்டும் நல்லாவே தெரியுது. சென்டர் கேப் ஒன்று ரிமூவ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இங்கே ஸ்ப்ரிங் கொடுக்கல, மேக்லவ் தான் கொடுத்துருக்காங்க. 2 ரிங் மேக்னெட்ஸை ரெப்பல் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்கேஸ் இந்த மேக்னெட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்குறதுக்கு MoYu RS3M 2021 மேக்லவ் வெர்ஷனுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும்.
ரிப்பல்டிங் மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இந்த டூல் வச்சு டிஸ்டன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த க்யூப் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதால கொஞ்சோண்டு லூப் பண்ணி நான் வந்து 5 சால்வ்ஸ் எடுத்தோடனே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த க்யூப் வந்து செம்ம அடிக்டிவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சால்வ் 13.45. ஸ்க்ராம்பிளும் செம்ம ஈஸியாக இருந்தது, சால்வும் செம்ம ஸ்மூத்தாக போச்சு. நெக்ஸ்ட் சால்வுக்கு போகலாம். $19.72. லாஸ்ட் சால்வை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேர்ஸான சால்வ். க்யூப் மேலே தப்பில்லை, எனக்கு கொஞ்சம் ஆங்கிள் கஷ்டமாக இருக்குது இந்த கேமரா முன்னாடி இருக்கிறதால. $14.55. ஓகே, 16 செகண்ட்ஸ் வர இந்த சால்வ் 18.27 ஆச்சு. ஏஜிஎஃப்னால கொஞ்சம் மெஸ்அப் ஆகிடுச்சு. தப்பான பிஎல்எல், அதனால 17 செகண்ட்ஸ் போச்சு. இந்த க்யூப்பில் நான் பண்ண ஃபர்ஸ்ட் 5 சால்வ்ஸில் பார்த்தீங்கன்னா 2 sub-15 சால்வ்ஸ் வந்தது அண்ட் சம் வேர்ஸ் சால்வ் வந்தது. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 16.74 செகண்ட்ஸ். நான் க்யூப் மேலே தப்பு சொல்ல மாட்டேன். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திக்கான லூப்ஸ் யூஸ் பண்ணேன். திக்கான லூப்ஸ் யூஸ் பண்ணதால கொஞ்சம் டேர்னிங்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான், ஏன்னா எனக்கு அது மாதிரி ஒரு அளவுக்கு ஸ்லோ பண்ணி க்யூபை வந்து பிரேக் இன் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ என்கிட்ட RS3M 2021 எடுத்து வந்திருக்கேன். இந்த க்யூப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு க்யூப். நான் செட்டப் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சு நிறையா காம்ப்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற க்யூப் இது. இந்த க்யூப்பில் எனக்கு என்னென்னா அடிக்கடி மைனர் லாக்அப்ஸ் ஆகும். அது ஒரு ஓவர் ஷூட்டும் தெரியும். பட் இந்த க்யூபில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் ஷூட் எதுவுமே இல்லை. மேபி அந்த பால் கோட் மேக்னெட்ஸ்னால இருக்கலாம். அண்ட் அதே சமயத்தில் சூப்பர் RS3M 2022 யூஸ் பண்ணி பார்க்கும்போதும் எனக்கு அந்த பால் கோட் யூஸ் பண்ணும்போது ஹெவியாக இருந்தது. பட் இது வந்து ஹெவியாகவே இல்லை, லைட் வெயிட்டாக இருக்குது. நிறைய பேருடைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா RS3M 2020 என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி தான் செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது இந்த க்யூப். இந்த க்யூப்பில் நான் வந்து கண்டிப்பாக குறை சொன்னேன்னா அது இந்த க்யூபுக்கு பண்ணுற ஜஸ்டிஸ் இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த க்யூபு. உண்மையிலே அமேசிங்காக இருக்கிற ஒரு க்யூப். அண்ட் இந்த க்யூபை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் க்யூபை யாராவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இன்கேஸ் இந்த க்யூபுடைய ப்ரைஸ் வந்து 2200 அந்த ரேஞ்சில் வரும். இந்த க்யூப் வந்து பிகினராக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் சால்வர்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை அண்ட் மஸ்ட் ஹேவ் க்யூப்னே சொல்லலாம். இந்த க்யூப் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுடைய மெயினாக கூட மாறலாம். அண்ட் இன்னும் நான் வந்து இதோடைய டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வெர்ஷன் அண்ட் மேக்னெட்டிக் வெர்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்க்கல. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் க்யூப்ன்றதால இது அந்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அதே சமயத்தில் இது வாங்குறது அந்தளவுக்கு ஒர்த்தாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்றப்போ ஃப்யூச்சரில் நான் வந்து RS3M V5 டியூவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வெர்ஷன்ஸ், மேக்னெட்டிக் வெர்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் மேக்லோ வெர்ஷன்ஸை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் அந்த வெர்ஷன்ஸும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதே மாதிரி UV கோட்டடில் பால் கோர் பார்த்தீங்கன்னா ஹுவாமெங்கில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் அந்த க்யூபுக்கும் இந்த க்யூபுக்கும் எனக்கு வித்தியாசம் பெருசாக சொல்கிற மாதிரி தெரியல, ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ஒரு குவாலிட்டின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹுவாமெங் வந்து செம குவாலிட்டி அந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் அது வந்து ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருந்தது.
இது வந்து அந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல யூவி கோட்டட் வால் கோர் கியூப் கொடுத்துருக்காங்க. இந்த கியூபுடைய பையிங் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். இன்கேஸ் இந்த கியூபுடைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சரி. ரொம்ப நாள் ஆச்சு நான் கிவ் அவே பண்ணி, ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 year ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவில் நான் கியூபில் ட்ரிஃப்ட் 2M அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த கியூபை நான் கிவ் அவே பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, யார் யார் அந்த கியூபை வந்து வேணும், இல்லைனா அந்த எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், என்கிட்ட ரொம்ப பிக்னர் கியூப் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 2x2 அப்படின்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரேண்டம் கமெண்ட் ஸ்டிக்கரில் யார் வராங்களோ அவங்களுக்கு அந்த கியூப் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வின்னர்ஸை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன். அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் பார்த்து யார் வின்னரோ அவங்க அந்த டைமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். That's it in this video. Thank you for watching and bye.